ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆன்மிகாம் தமிழ் யூடியூப் சேனல். இன்று நாம் முருகன் பிறந்த கதையை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நீண்ட காலங்களுக்கு முன்பு அரக்கர் சூரபத்மன் பிரம்மனால் பெற்ற வரத்தின் பேரில் உலகெங்கும் பயங்கர ஆட்சி புரிந்தான். தேவர்கள் துன்புற்றனர். சூரபத்மனின் கொடுமையால் அனைத்து உலகங்களும் சிரமமுற்றன. தேவர்கள் ஒரே ஒரு எண்ணத்தில் மனமொன்றியன. நம்மை யார் காப்பாற்றுவார் என்றனர். துன்புறும் தேவர்கள் கை கூப்பி சிவபெருமானை நாடினர். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். ஆனால் சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். அவர் எந்த பதிலும் கூறவில்லை. இப்போது தேவர்களின் எதிர்காலம் அவருடைய கரங்களில்தான். இறுதியாக சிவபெருமான் தனது 3வது கணை திறந்தார். அந்த கணத்தில் 6 ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டன. அவை வானத்தை கடந்து கொண்டு சரவண பொய்கையில் விழுந்தன. அந்த ஒளிக்கதிர்கள் 6 அழகிய குழந்தைகளாக மாறின. அவற்றை கார்த்திகை பெண்கள் அன்பாக வளர்த்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி தன் கைகளால் 6 குழந்தைகளை அணைத்தாள். அந்த நிமிடத்தில் 6 குழந்தைகள் ஒரே ஒரு அழகிய குழந்தையாக இணைந்தன. அந்த தெய்வீக குழந்தைதான் ஆறுமுக முருகன். வீரமுடன் வளர்ந்த முருகப்பெருமான் தன் தாயாரிடமிருந்து வேல் பெற்றார். இனி சூரபத்மனை அழிக்க அவர் போர்க்களத்திற்கு புறப்பட்டார். போர்க்களத்தில் முருகனின் வேல் ஒளி மின்னியது. அது எந்த அரக்கரையும் இரக்கமின்றி வீழ்த்தியது. வெற்றிவேல், வீரவேல்! சூரபத்மன் முருகனை பார்த்து சிரித்தான். ஆனால் முருகன் தன் வேல் ஒன்றால் இரக்கமின்றி தாக்கினார். அந்த நேரம் சூரபத்மன் ஒரு பெரிய மரமாக மாறி தப்பிக்க முயன்றான். ஆனால் முருகனின் ஒரே ஒரு வேல் வீச்சில் அந்த மரம் 2 துண்டாக வெட்டப்பட்டது. அந்த 2 துண்டுகளில் ஒரு பகுதி மயிலாக மாறியது, மற்றொன்று சிவலிங்கமாக மாறியது. மயிலே முருகப்பெருமானின் வாகனமாக ஆனது. சிவலிங்கம் தெய்வீக சின்னமாக ஆனது. இதுதான் அழிவுக்கு மாறாக கருணை வெல்லும் தருணம். இன்று முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் பக்தர்களால் வழிபடப்படுகிறார். அவர் பக்தர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் அருளையும் வழங்குகிறார். சரவணபவ, சரவணபவ. இது போன்ற ஆன்மீக கதைகளை கேட்க நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.